بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக ஆன்மீகம் இன்றைய உலகத்தில் எந்த பார்வையில் பார்க்கப்படுகிறது என்றால், ஆன்மீகம் என்றாலே அது மூட நம்பிக்கைகளின் இருப்பிடமாக, அனாச்சாரங்களின் பிறப்பிடமாகத்தான் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு பார்வை பொதுவாக மக்களிடத்தில் இருக்கிறது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாம் பகுத்தறிவு மிக்க மார்க்கம். இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைக்கு வேலை இல்லை, அனாச்சாரங்களுக்கு இடமில்லை. ஏனென்றால் நாம் கடைபிடிக்கக்கூடிய இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கம், மனிதர்களுடைய சுய கருத்துக்களால் உருவானவை அல்ல, மனிதர்களுடைய கண்டுபிடிப்புகளால் உருவானவை அல்ல, அல்லாஹ்விடமிருந்து வந்த மார்க்கம். இந்த இஸ்லாத்தை பற்றி அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, அலா மக்களே அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த தூய்மையான மார்க்கம் அல்லாஹ்விற்கு உரியது. இந்த மார்க்கம், இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு உரியது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இஸ்லாம் என்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை சொல்வதாக இருந்தாலும், எந்த ஒரு அம்சத்தை கூறுவதாக இருந்தாலும் அதற்கு முழு அதிகாரம், முழுமையான ரைட்ஸ் அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரமே உண்டு. அல்லாஹ் ஒருவனால் தான் இஸ்லாமிய சட்டங்களை சொல்ல முடியும். இது திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு தெளிவான விஷயம். மற்ற மற்ற மதங்களில், மற்ற கொள்கைகளில் மக்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது என்றால், கற்பனைகளை அவர்கள் புகுத்துவார்கள், சுய கருத்துக்களை, சிந்தனைகளை புகுத்தி கடவுளை பற்றி தாங்கள் என்ன அபிப்பிராயம் கொள்கிறார்களோ அந்த கருத்துக்களை எல்லாம் ஆன்மீகமாக சொல்வார்கள். அதை மக்கள் எதிர்க்க மாட்டார்கள், அதை அங்கீகரித்துக் கொள்வார்கள், அதை ஆன்மீகமாக எடுத்துக் கொள்வார்கள். இதுதான் மற்ற மதங்களில், மற்ற கொள்கைகளில், இசங்களில் காணக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பொறுத்தவரை, நீ இஸ்லாத்தை படித்தவனாக இருக்கலாம், திருமறை குர்ஆனை கரைத்து குடித்தவனாக இருக்கலாம், 7 வருடம் மதரசாவில் சென்று நீ இந்த இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கல்வியை தெளிவாக படித்திருக்கலாம். நீ எவ்வளவுதான் படிச்சாலும் சரி, பண்டிதனாக இருந்தாலும் சரி, குர்ஆனை நீ மனப்பாடம் செஞ்சிருந்தாலும் சரி, இஸ்லாம் என்ற ஒரு விஷயத்தை நீ சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனில் இருந்து நீ சொல்ல வேண்டும். அப்போதுதான் அது இஸ்லாமாக இருக்கும். இல்லை என்றால் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனையிலிருந்து சொல்ல வேண்டும். ஒன்று திருமறை குர்ஆன், இல்லை என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனை. இந்த இரண்டிலிருந்து சொன்னால்தான் அது அங்கீகரிக்கப்படும். இந்த இரண்டிலும் இல்லையா, நீ எவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்தாலும் சரி, ஆன்மீக மேதையாக இருந்தாலும் சரி, அவர் சொல்வது இஸ்லாமாக அங்கீகரிக்கப்படாது, அல்லாஹ்வும் அங்கீகரிக்க மாட்டான். இதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை, இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பு இதுதான். இன்றைக்கு பல்லாயிரம் வருடங்கள் கடந்து எத்தனையோ கொள்கைகள் இந்த நாட்டில் இருக்கும் போது, இஸ்லாமும் பல கொள்கைகளை பார்த்து, அந்த கொள்கைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களை பார்த்து விவாதத்துக்கு சவால் விடுகிறது என்றால், தன்னுடைய கொள்கை தூய்மையான கொள்கை, இஸ்லாத்தை தவிர்த்திருக்கக்கூடிய பல கடவுள் கொள்கை, பல இணை வைப்பு கொள்கை, எல்லாம் அசத்திய கொள்கை என்ற ஒரு சத்தியத்தை தெளிவாகவும் உறுதியாகவும் இன்றைக்கு திருமறை குர்ஆன் எடுத்து சொல்கிறது என்றால், அதற்குரிய தனித்தன்மையை அது தன்னகத்தை வைத்துக் கொண்டு இப்படி அறைகோல் விடுகிறது. இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் எப்படிப்பட்ட அரும்பணிகளை செய்து வருகிறது என்றால், பெரியார் என்ற ஒரு மனிதர்
தமிழகத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் உருவானார். அவருடைய கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை. கடவுளே இல்லை என்று சொல்வார், மதங்கள் மார்க்கமே தேவையில்லை என்று சொல்வார். அப்படிப்பட்ட கொள்கையில் வந்தவர்கள் இன்றைக்கு தமிழகத்திலே இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட தூய்மையான மார்க்கமாக தன்னுடைய சிறப்பை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், இந்த பகுத்தறிவு பேசக்கூடிய, கடவுளை மறுக்கக்கூடிய, மதம் வேண்டாம், எந்த ஒரு வழிகாட்டலும் வேண்டாம், திருமறை குர்ஆன் வேதம் இல்லை என்றெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய, பகுத்தறிவுவாதி என்று சொல்லக்கூடிய இவர்களை பார்த்து இன்றைக்கு நாம் விவாதத்துக்கு அழைக்கிறோம். விவாதத்தை சந்திக்கவும் செய்திருக்கிறோம். அந்த விவாதத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய அற்புதமான நிலை என்ன தெரியுமா? அந்த விவாத முடிவில் இஸ்லாம் உண்மையான மார்க்கம், திருமறை குர்ஆன் இறைவேதம் தான், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதர் தான் என்ற சத்திய கொள்கையை அவர்களிடத்தில் நாம் நிரூபித்திருக்கிறோம். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபித்திருக்கிறோம். ஏன் முடிந்தது? யாரால் முடியும்? இஸ்லாத்தை தூய்மையாக கடைபிடிப்பவர்களால் மட்டுமே எல்லா அசத்திய கொள்கையையும் எதிர்த்து தான் கொள்ளக்கூடிய கொள்கை இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நிரூபிக்க முடியும். குர்ஆன் ஹதீஸ்ல இருந்தா குர்ஆன் ஹதீஸை விட்டு தடமுரண்டு குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத அனாச்சாரங்களையும் பூஜை புனஸ்காரங்களையும் இணை வைப்பு கொள்கைகளையும் சமாதி வழிபாட்டுகளையும் மூட நம்பிக்கைகளையும் நாம் அங்கீகரித்தோம் என்னால், இந்த இரண்டு வழிகளை தவிர்த்து மூன்றாவது ஒரு வழியை மதுஹப் என்ற பெயரால், சலஃபி என்ற பெயரால் நாம் ஆதரித்தோம் என்று சொன்னால் நம்மால் விவாதம் செய்ய முடியாது. எதிராளிகள் கேட்கக்கூடிய எந்த கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. ஏன்? இஸ்லாத்தை நாம் தூய்மையான அடிப்படையில் சொல்லவில்லை. இஸ்லாத்தை தூய்மையான அடிப்படையில் நாம் சொன்னால் கண்டிப்பாக இஸ்லாம் உண்மையான மார்க்கம் என்பதை நாம் உலகத்துக்கு தெளிவாக எடுத்துக் கூற முடியும். துரதிர்ஷ்டவசமாக முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நமது சமூகத்தில் பலர் இஸ்லாத்துக்கு புறம்பான காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். இஸ்லாமும் இணை வைப்பும் ஒன்றுக்கொன்று முரணான எதிரான அம்சங்கள். இஸ்லாம் என்றால் அங்கு இணை வைப்பு இருக்கக்கூடாது, இணை வைப்பு என்றால் அங்கே இஸ்லாம் இருக்காது. இஸ்லாத்துக்கும் இணை வைப்பிற்கும் அப்படிப்பட்ட ஒரு முரண்பாடு இருக்கிறது. இணை வைப்பை வன்மையாக கண்டிக்கக்கூடிய, எதிர்க்கக்கூடிய ஒரு தெள்ளத் தெளிவான மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு அப்துல் ரஹ்மான் என்று பெயர் வைத்துக் கொண்டு, அப்துல் காதர் என்று பெயர் வைத்துக் கொண்டு இஸ்லாமிய கொள்கையை தகர்க்கக்கூடிய இணை வைப்பு கொள்கையில் நமது சமூகத்தில் பலர் ஈடுபடுவதை பார்க்கிறோம். இணை வைப்பு பத்தி நம்முடைய மக்கள் இன்னும் சரியா வழங்கல. இணை வைப்பு எப்படிப்பட்ட ஒரு பாவம் தெரியுமா? கொலை செய்யறது பாவம், விளங்கி வச்சிருக்கோம். திருடுறது பாவம், விளங்கி இருக்கோம். கொள்ளையடிக்கிறது பாவம், அடுத்தவரை ஏசுறது பாவம், துன்புறுத்துறது பாவம், விபச்சாரம் செய்யறது பாவம். இதெல்லாம் பாவம் தான். இதையெல்லாம் விட ஒரு பெரிய பாவம் இருக்கிறது. இதையெல்லாம் விட, கொலையை விட, கொள்ளையை விட, விபச்சாரத்தை விட, திருடுவதை விட மிகப்பெரிய பாவம் இருக்கிறது. அந்த பாவத்தை இன்றைக்கு நமது சமூகத்தில் இஸ்லாம் என்ற பெயரால் சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன பாவம்? இணை வைப்பு. என்னடா இந்த தௌஹீத் ஜமாத்காரவங்க எப்ப பார்த்தாலும் இணை வைப்பு இணை வைப்புன்னு சொல்றாங்க, பெரிய பாவம் சொல்றாங்க. கொலையை விட, கொள்ளையை விட, திருடுவதை விட பெரிய பாவம் என்று சொல்கிறார்கள். அப்படி என்ன அது பெரிய பாவம்? பெரிய பாவமாக இருக்கிற அளவுக்கு அதுல என்ன பெரிய அம்சம் இருக்கிறது என்ற சந்தேகம் நமக்கு வரலாம். இணை வைப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு என்று சில தன்மைகள் இருக்குது. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். இது இந்த சமயத்தில் முக்கியமான ஒரு டாபிக். இணை வைப்பை பற்றி நம்ம விவரிக்கணும். ஏன்னா இணை வைப்புக்கு எதிராக பிரச்சாரம் செய்த
பல சகோதரர்கள் தௌஹீது கொள்கையை சொல்வதற்காக அடிபட்டவர்கள், மிதி வாங்கியவர்கள், உதை வாங்கியவர்கள் உங்கள் மாநிலத்தில், கேரள மாநிலத்தில் ஆரம்ப காலத்தில் தௌஹீதுக்காக குரல் கொடுத்தவர்கள், பல தியாகங்களை செய்தவர்கள் இன்றைக்கு தங்களே அறியாமல் இணை வைப்பிற்குள் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. அவங்களே அறியாம போய்கிட்டு இருக்காங்க. இணை வைப்புனா என்ன என்பதை நாம் கவனமாக மனதில் இருத்திக் கொண்டோம் என்றால் எந்த ஒரு காலத்தில் நம்ம இணை வைப்புல விழுக மாட்டோம். இணை வைப்புனா என்ன? அல்லாஹ்வுடைய தன்மைகள் திருக்குர்ஆன்ல சொல்லப்படுது. அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன். அல்லாஹ்வை போன்று உலகத்தில் யாரும் இல்லை, அல்லாஹ்வை போன்று யாருமே இல்லை. இதை திருமறை குர்ஆன் சொல்கிறது. இன்னொரு இடத்தில் திருமறை குர்ஆன் சொல்கிறது, வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை. 2 விதங்களில் அல்லாஹ்வை பற்றி திருமறை குர்ஆன் விவரிக்கிறது. ஒன்று, அல்லாஹ்வை போன்று யாரும் இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாரும் இல்லை என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. அப்போ ஒரு முஸ்லிம் எப்படி அல்லாஹ்வை நம்பணும்னா, அல்லாஹ் மாதிரி உலகத்தில் யாருமே இல்லை, அல்லாஹ்வுக்கு நிகராக யாருமே இல்லை என்று நம்ப வேண்டும். அல்லாஹ்வை போன்று யாரும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வஹுவ ஸமீஉல் பஸீர், அல்லாஹ் மாதிரி யாரும் இல்லை, ஆனாலும் அவன் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான், பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வும் கேட்கிறான், நாமளும் கேட்கிறோம். வித்தியாசத்தை புரியணும். அல்லாஹ்வும் கேட்கிறான், நாமளும் கேட்கிறோம். 2 ஒண்ணா? நாம கேட்கக்கூடிய முறையும் அல்லாஹ் செவியறக்கூடிய முறையும் ஒன்றா? வித்தியாசம் இருக்கிறதா? வித்தியாசம் இருக்கிறது. நாம எப்படி கேட்போம்? சத்தம் போட்டு பேசுறாதான் உங்களுக்கு வழங்கும். இந்த இருக்கு மைக்கு, மைக்ல நான் சத்தம் போட்டாதான் உங்களுக்கு வழங்கும். கரண்ட் போயிருச்சு, நான் பேசுறேன், தூரத்துல இருக்கிறீங்க, நான் பேசுறத உங்களால விளங்க முடியுமா? நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? புரிய முடியாது. மனிதர்கள் செவியுற வேண்டும் என்றால், மனிதர்கள் புரிய வேண்டும் என்றால் பேச்சாளர் சத்தம் போட்டு பேச வேண்டும். ஆனா அல்லாஹ் எப்படி? நம்மள அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறோம், நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறோம். எப்படி வைக்கிறோம்? பள்ளி வாசல்ல சத்தம் போட்டு கத்துறோமா அல்லாஹ்ட்ட? அல்லாஹ் எனக்கு அதை கொடு, இதை கொடு, நோயை நீக்கு, குழந்தையத்தா, செல்வத்தை கொடு. அல்லாஹ்ட்ட சத்தம் போட்டு கேட்கிறோமா? சத்தம் போடாம மனசுக்குள்ள அமைதியாக மௌனமாக அல்லாஹ்விடத்தில் வேண்டுகிறோமா? மௌனமாக வேண்டுகிறோம். அல்லாஹ் எப்படி கேட்பான்? சத்தம் போடாம மௌனமாக ஒரு அடியான் ஒருவன் கேட்டாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல், சக்தி அல்லாஹ்விற்கு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு இல்ல. அல்லாஹ்வும் கேட்கிறான், மனுஷனும் கேட்கிறான். ஆனா 2க்கும் வித்தியாசம் இருக்குது. வேற எப்படி மனுஷன் புரிஞ்சுக்கிடுவான்? ஒரு ஆள் பேசினாதான் மனிதனால புரிய முடியும். நான் ஒரு ஆள் பேசுறேன், உங்களால புரிய முடியும். 5 பேர் சேர்ந்து கொண்டு மைக்ல கத்துறோம், 5 பேர் 10 பேர் சேர்ந்து கொண்டு கூட்டமா பேசுறோம், உங்களால புரிய முடியுமா? புரிய முடியாது.
என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு ஆளா பேசுங்கப்பா, கூட்டத்தோட எதுக்கு கோயந்தா போடுறீங்க? ஒவ்வொரு ஆளா பேசுங்க. எல்லா பேரும் வந்து மொய்யின்னு கத்துனீங்கன்னா ஒண்ணு விளங்க மாட்டேங்குது. தனித்தனியா சொல்லு. முத நீ பேசு, அதுக்கப்புறம் நீ வா. நீ பேசி முடிச்சதுக்கு நீ சொல்லு. இப்படி பேசினால்தான் பேசக்கூடியவருடைய பேச்சை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனா அல்லாஹ் எப்படி புரிந்து கொள்றான்? அல்லாஹ்வுடைய புரியக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குது? அல்லாஹ்ட்ட நம்ம பிரார்த்தனை செய்யறோம், துஆ செய்யறோம். எப்படி துஆ செய்யறோம்? நீ முதல்ல அல்லாஹ்ட்ட துஆ செய், அல்லாஹ்ட்ட கையேந்து. நீ துஆ செஞ்சு முடிச்சிட்டியா? நீ கிளம்பு. நீ ரெண்டாவது வா, நீ துஆ செய். நீ முடிச்சிட்டியா? மூணாவது ஆள் வா. இப்படி கியூலயா போய் அல்லாஹ்ட்ட துஆ செய்யறோம். ஒரு டாக்டர்ல கியூல போவோம், ஒரு ஜனாதிபதியை பார்க்கும்போது கியூல போவோம், தனித்தனியா போய் பேசுவோம். ஏன் அப்படி பேசினாதான் அவரால் புரிய முடியும். ஆனா அல்லாஹ்ட்ட எப்படி பேசுவோம்? பள்ளிவாசல்ல ஒரே நேரத்தில், ஏன் உலகத்தில் ஒரே நேரத்தில் எல்லோரும் சேர்ந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பேர் என்ன, லட்சக்கணக்கான நபர்கள் என்ன, கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து ஒரே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்தினாலும் அனைத்து நபருடைய கோரிக்கையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. மனிதர்கள் யாருக்குமே இல்லை. இதான் வித்தியாசம். வேற என்ன வித்தியாசம்? மனிதர்களிடத்தில் நாம் பேசுவதாக இருந்தால் அவர்களுக்கு தெரிந்த பாஷையில பேசணும். உங்களுக்கு தமிழ் மொழி தெரியும், நான் தமிழ் மொழியில பேசினாலும் உங்களுக்கு வழங்கும். மலையாளம் மட்டும் தெரியுது வைங்களேன், தமிழ் மொழி தெரியல, மலையாளம் மட்டும் தெரியுது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுமா? ஏதோ மலையாளமும் தமிழும் சில சில வார்த்தைகள்ல ஒன்றி போறதால 2-3 வார்த்தைகள் வேண்டுமானால் விளங்கும். முழுமையாக புரியுமா? அல்ல அரபியில பேசுறேன், அரபி விளங்குமா? கன்னட மொழியில பேசுறேன், விளங்குமா? உங்களுக்கு எந்த மொழி தெரியும் அந்த மொழியில பேசினாதான் நான் சொல்றத நீங்க புரியுவீங்க. அல்லாஹ்க்கு எந்த மொழி? அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்யறோமே, அல்லாஹ்ட்ட கையேந்துறோமே, எந்த மொழியில வேணாலும் கேட்கலாம். மொழியே இல்ல, உன் மனசுல ஒரு எண்ணம் ஓடுது, அது போதும், அல்லாஹ் புரிந்து கொள்வான். ஆனால் மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. இப்படி அல்லாஹ் கேட்பதற்கும் மனிதன் கேட்பதற்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. அதே மாதிரி உதவி செய்யறது, நோயை நீக்கிறது. டாக்டர் நோயை நீக்கிறாரு, அல்லாஹ்வும் நோயை நீக்கிறான். ரெண்டு ஒண்ணா? இந்த வித்தியாசத்தை எதுக்கு உணரணும்னா, இன்னைக்கு சமுதாயத்தில் இணை வைப்பு கொள்கை தலைவிரித்து ஆடுகிறது. மாற்று மருத்துவர்கள் செய்கிறார்கள் என்றால் அவங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, அவங்க மதத்தில் இருக்கு செய்யறாங்க என்று நாம் இருந்து விடலாம். ஆனால் குர்ஆனை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை ஏற்றுக்கொண்டு இணை வைப்பு கூடாது என்று சொன்ன மார்க்கத்தில் இருந்து கொண்டு இணை வைப்பை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் நோயை நீக்கிறார், அல்லாஹ் நோயை நீக்கிறான். ரெண்டு ஒண்ணா? டாக்டர் எப்படி நோயை நீக்குவாரு? டாக்டர்கிட்ட போய் நம்ம நோயை முறையிடணும். எனக்கு தலைவலிக்குது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு டாக்டர்கிட்ட சொல்லணும். டாக்டர் என்ன சொல்வாரு? நம்மளை செக் பண்ணுவார், ஒன்னு ஸ்கேன் எடுப்பார், உடம்புல எப்படி ஃபால்ட் ஆயிருக்கு, உடம்புல என்ன பாதிப்பு, சோதனை பண்ணுவார், அதற்குரிய கருவிகளை பயன்படுத்துவார், நோயை கண்டுபிடிப்பார். பிறகு என்ன செய்வாரு? மருந்தை கொடுப்பார். தலைவலியா, நீ பெனடால வச்சுக்கோ. உனக்கு வயிற்று வலியா, இந்த நீ காய்ச்சலா, கால்பால வச்சுக்கோ. மாத்திரை மருந்துகளை கொடுப்பார். இப்படித்தானே டாக்டர் நோயை குணப்படுத்துவாரு. அல்லாஹ்வும் நோயை குணப்படுத்துறான். அல்லாஹ்ட்ட போய் சொல்றோம், அல்லாஹ் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ் எப்படி நோயை குணப்படுத்துவான்? டாக்டர் குணப்படுத்துற மாதிரி, டாக்டர் செக் பண்ற மாதிரி அல்லாஹ் நம்ம ஸ்கேன் எடுப்பானா? அல்லது அல்லாஹ் அதுக்குரிய பொருட்களை கொண்டு வந்து நம்மள சோதனை செய்வானா? அது டாக்டருக்கு தேவை, அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. வயிற்றுல கட்டி இருக்கு, டாக்டர் ஆபரேஷன் பண்ணுவாரு, அதற்குரிய கருவிகளை கொண்டு வருவார். அல்லாஹ்ட்ட முறையிடுறோம், எனக்கு வயிற்றுல கட்டி இருக்குன்னு. அல்லாஹ் ஆபரேஷன் பண்ண கத்தி தூக்கிட்டு வருவானா? கூட்டு நோக்கி எடுத்துட்டு வருவானா? கருவிகள் தேவை அல்லாஹ்வுக்கு. மருந்து தேவையா? மாத்திரை தேவையா? சோதனை தேவையா? ஒன்றும் தேவையில்லை. இப்படி வித்தியாசங்கள் இருக்குது.
இதை உணராத நமது சமுதாய மக்கள், சமுதாயத்தில் சிலர் தர்கா வழிபாடுகளை எல்லாம் அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இறந்துவிட்ட சாதாரண மனிதர்களுடைய மண்ணறைகளுக்கு சென்று அங்கு கையேந்துகிறார்கள். இப்ப நான் கேட்கிறேன், கபூர்களுக்கு போறாங்கல்ல, மண்ணறைகளுக்கு செல்கிறார்கள். மண்ணறைகளில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவர் மனிதரா அல்லாவா? மனிதர் தானே. அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல. தர்காவுக்கு போறவன் கூட ஒத்துக்கிறான், அவர் மனிதர் தான் என்பதை ஒத்துக்கொள்கிறான். சரி, ஒரு மனிதர்கிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசுறியா? அல்லாஹ்விடத்துல நம்ம எப்படி பேசுவோமோ அது மாதிரி பேசுறியா? தர்காவுல கையேந்துறான், இறந்து போன மனுஷர்கிட்ட எப்படி கையேந்துறான்? யார்கிட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறான்? அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறான். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்போம்? மௌனமா கேட்போம். தர்கால பாத்தீங்கன்னா மௌனமா அவுலியாக்கள்கிட்ட கேட்கிறான். அல்லாஹ்ட்ட எப்படி கேட்போம்? ஒரே நேரத்தில் பல பேர் கேட்போம். மனுஷன் அப்படி கேட்க மாட்டோம். தர்கால அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்தில் இவன் எப்படி கேட்கிறான்? ஒரே நேரத்தில் பலர் கையேந்தி கேட்கிறார்கள். அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி கேட்கிறான். அது மாதிரி அவருக்கு தெரிஞ்ச மொழியில தான் மனுஷர்கிட்ட பேசுவோம். அல்லாஹ்வுக்கு மொழியே கிடையாது. தர்கால என்ன நடக்குது? மலையாளம் பேசுறவன் மலையாளத்துல வந்து அவன் தர்கால கையேந்துறான். ஹிந்தி பேசுறவன் ஹிந்தி மொழியில கையேந்துறான். இங்கிலீஷ் பேசுறவன் இங்கிலீஷ் மொழியில கையேந்துறான். அந்த கபூர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு இத்தனை மொழிகளும் தெரியுமா? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர். பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1. போன் 044215215226. தெரியாது. அப்ப இவன் மனசுல என்ன நம்பிக்கை வருகிறது என்றால், அல்லாஹ் எப்படி மௌனமாக பேசினாலும் அறிந்து கொள்வானோ, ஒரே நேரத்தில் பலர் கையேந்தினால் அல்லாஹ் உணர்ந்து கொள்வானோ, அதுபோன்று இந்த கபரில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதரும் கேட்பார், இவருக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது என்று இவன் நம்புகிறான். இதான் சிறுக்குல கொண்டு போய் முடியுது. இதே இந்த சிறுக்கோட தான் இந்த சூனியமும் சேருது. சூனியத்தை நம்ம என்ன செய்யறோம்? சூனியம்னு ஒண்ணு இருக்குது. அது ஒரு பித்தலாட்ட செயல், ஏமாற்று வித்தை, கண்கட்டி வித்தை. அதால் பிறரை ஏமாற்ற முடியும். விவரம் இல்லாதவர்களை ஏமாற்ற முடியும், விவரமானவர்களை ஏமாற்ற முடியாது. ஆனா சூனியம் இருக்குது. அந்த சூனியத்தால் கைகால்களை முடக்க முடியுமா? கைகால்களை முடக்க முடியாது. எப்படி பொய் இருக்குதோ, பிராடு பண்றதுன்னு ஒரு கெட்ட செயல் இருக்குதோ, கொலை செய்வது என்ற ஒரு கொடிய செயல் இருக்கிறதோ, அதே மாதிரி சூனியம் என்ற ஒரு கேடுகட்ட செயல், ஒரு பித்தலாட்ட செயல் இருக்கிறது. அது என்ன? ஏமாற்று வித்தை, அவ்வளவுதான். அதை வைத்து பிறருடைய கையை முடக்க முடியுமா? காலை முடக்க முடியுமா? தௌஹீத் பேசக்கூடிய சகோதரர்கள் இன்றைக்கு இந்த சூனியத்தை
அதால் கையை முடக்க முடியும், காலை முடக்க முடியும் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது இணை வைப்புல கொண்டு போய் விடுது. ஏன்? ஒரு மனுஷனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல் என்னப்பா? ஒரு மனுஷனுக்கு வழங்கப்பட்ட சக்தி என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்றால், தீங்கு செய்ய வேண்டும் என்றால் ஒன்னு கையால் அடிக்கணும், கை உறுப்புகளை பயன்படுத்தணும். உங்களுக்கு நான் கெடுதல் செய்யணுமா, என் கையால நான் உங்களை அடிக்கணும். அல்லது நீங்க எனக்கு நோவினை செய்யணுமா, என்ன துன்புறுத்தணுமா, நீங்க என்ன அடிக்கணும், அல்லது ஆயுதங்களை பயன்படுத்தணும். இப்படித்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கெடுதல் செய்ய முடியும். இதான் மனுஷனுக்கு வழங்கப்பட்ட ஆற்றல். இதைத்தான் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். ஆனால் இந்த சூனியத்தால் என்ன நம்பப்படுகிறது? என்ன நம்பப்படுகிறது? கைகளை பயன்படுத்த வேண்டாம், ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டாம், சும்மா நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஒரு இடத்துல இருந்துக்கலாம். யாருக்கு சூனியம் செய்ய போறோமோ, யாருடைய கைகால்களை முடக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவருடைய முடியை எடுத்துட்டு வந்தா போதும். அவருடைய முடியை எடுத்துட்டு வரணும், அல்லது அவருடைய அழுக்கு சட்டை எதையாவது கொண்டு வந்தா போதும். எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தாமல் அவரை நாம் தாக்கலாம், அவரை பைத்தியமாக ஆக்கலாம், அவரை முடமாக மாற்றலாம் என்ற நம்பிக்கைதான் இந்த சூனியம். அப்ப மனுஷனுக்கு இல்லாத சக்தி தானே மனுஷனுக்கு இருக்கு என்று நீங்கள் நம்புவதாக இருந்தால், மனுஷனால எப்படி சூனியத்தின் மூலம் ஒருவருடைய கைகால்களை முடக்க முடியும், பைத்தியமாக்க முடியும் என்று நீங்கள் சொன்னால், இப்ப நாங்க சவால் விடுறோம், பல வருடங்களாக சவால் விடுறோம். உங்களுக்கு என்ன வேணும்? சூனியம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, சூனியத்தால பைத்தியமாக்க முடியுங்கிறீங்கல்ல, கால்காலிகளை முடக்க முடியுங்கிறீங்கல்ல, வேற ஒண்ணு வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும்? என் தலைமுடி வேணுமா? உங்களுக்கு தர்றேன். தலைமுடி தானே வேணும், நான் தர்றேன். அழுக்கு சட்டை வேணுமா? அதையும் தர தயார். உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, தர்றோம். ஆனா எங்களுக்கு சூனியம் செஞ்சு காட்டணும். சவால் விடுறோம். யாராவது செஞ்சு நிரூபிக்கிறாங்களா? யாரும் வரமாட்டேங்கிறாங்க. சூனியம் உண்மைன்னு சொல்றீங்களப்பா, அந்த சூனியத்தால எங்களுக்கு பாதிப்பு செய்யுங்க, கெடுதல் செய்ய முடியுமா என்று அழைப்பு விடுறோம். யாருமே இந்த அழைப்பை ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏன்? இல்ல, இருந்தா செஞ்சிருவாங்க. பொய்ன்னு ஒண்ணு இருக்குது, கண்கூடா பாக்குறோம். ஏமாத்திரம் ஒண்ணு இருக்குது, கண்கூடா பாக்குறோம். இந்த சூனியத்தால கையால முடக்க முடியும்னா அதை செஞ்சு காட்டு என்று நாம் சவால் விடுகிறோம். யாரும் ஒண்ணு செஞ்சு காட்ட மாட்டேங்கிறான். ஒரு மூட நம்பிக்கையாக இதை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாம் இதை ஏற்றுக்கொள்ளாது. சூனியம் இந்த மாதிரி கைகாலம் முடக்கிறது மனிதனுடைய வேலை இல்ல, அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் முடியும். எந்த பொருட்களையும் பயன்படுத்தாமல் ஒருவருக்கு கெடுதல் செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. அந்த சக்தி மனிதனுக்கு இருக்கிறது என்று நாம் நம்பினால் அது இணை வைப்புல கொண்டு போய் விட்டுரும். நல்ல யோசிக்கணும் சகோதரர்களே. நான் என்ன கேட்கிறேன்னா, எனக்கு சூனியம் செய்ய முடியல, சூனியத்தை நம்புறீங்கல்ல, யார் நம்புறாங்களோ அவங்கள பார்த்து நான் கேட்கிறேன். எனக்கு உங்களால சூனியம் செய்ய முடியல, இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் யாருக்கும் சூனியம் செய்ய முடியல, சூனியம் செய்ய நிரூபிக்கிறோம், செய்யுங்க வாங்க, நிரூபிக்க முடியுமான்னு கேட்கிறோம், வரமாட்டேங்கிறாங்க. எந்த காலத்துல வாழ்றோம்? சூனியம் உண்மைனா, சூனியத்தால கைகால்களை முடக்க முடியும்னா எதுக்கு போரு, எதுக்கு போருன்னு கேட்கிற. இலங்கையில போர் நடந்துச்சுல, பல வருடங்களாக விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் போர் நடந்துச்சு. சூனியம்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா போர் எதுக்கு? பேசாம பிரபாகரனை அவனுக்கு எவனாவது சூனியம் வச்சு விட்டா அவன் பைத்தியமாக போறான், முடமாக போறான், போர் முடிஞ்சிரும். அப்படியே இன்னைக்கு அவர்கள் எதிர்கொண்டார்கள். இலங்கை அரசாங்கம் அப்படியா போரை முடிவுக்கு கொண்டு வந்தது? இல்லை. இப்படியெல்லாம் நம்ம கண்கூடா பார்க்கிறோம். இந்த சூனியத்தால எந்த பாதிப்பும் செய்ய முடியாது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு சூனியம் செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்தார்கள் என்று இவர்கள் சொல்வார்கள். நாம் நம்ப வேண்டுமா? அல்ல, யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? இந்த திருமறை குர்ஆனை கொண்டு வந்தவர்கள். அவர்களுடைய மூளையில் பாதிப்பு ஏற்பட்டது. சூனியத்தால் அவர்கள் பாதிப்புக்கு உள்ளானார்கள், நிலைமை தடுமாறினார்கள். 6 மாத காலம்
அவர்களுக்கு சூனியத்தால் என்ன செய்வதென்று தெரியாமல் செய்யாத காரியத்தை செய்ததாக நினைத்தார்கள் என்றெல்லாம் இருக்கிறது. உங்களுக்கு செய்ய முடியாது, எனக்கு செய்ய முடியாதுன்னா அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு செய்ய முடியும் என்று நம்புவது எப்படிப்பட்ட ஒரு அறிவீனம்? நல்லா யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல்லாஹ் பிரத்யேகமாக திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், இது யகூலுல் ஆலிமூன இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஊரா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து மக்கத்து காஃபிர்கள் சொன்னா என்ன சொன்னா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதனை தான் பின்பற்றுகிறீர்கள். என்ன சொன்னா, நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட ஒரு மனிதரை பின்பற்றுகிறீர்கள். ரஜுலம் மஸ்ஊரா, சூனியம் செய்யப்பட்ட மனிதரை பின்பற்றுகிறீர்கள் என்று காஃபிர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன அந்த காஃபிர்களுக்கு அல்லாஹ் என்ன பட்டம் சொல்றான் தெரியுமா? இப்படி பேசுறவன் அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், இறை தூதருக்கு சூனியம் செய்யப்பட்டது, அவர் சூனியத்தால் உணர்கிறார் என்று இவன் சொல்லுகிறான். இப்படி சொல்லக்கூடியவன் அநியாயக்காரன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப நீங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூனியம் செய்யப்பட்டவர்கள் என்று நீங்க சொல்கிறீர்களே, அப்ப நீங்க எந்த நிலையில இருக்கிறீங்க? சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொன்னால் அவன் அநியாயக்காரன். இப்ப இந்த காலத்திலையும் பொருந்தும். யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூனியம் செய்யப்பட்டவர் என்று சொல்கிறாரோ அவர் அநியாயக்காரர், அக்கிரமக்காரர். இதை நான் சொல்லவில்லை, திருமறை குர்ஆன் அப்படி சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று பிரகடனம் செய்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க. சூனியத்தால கையை கால முடக்க முடியுமா? சைத்தானுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? சைத்தான்களை பத்தி பேசுறாங்க. சைத்தான் உடல்ல புகுவான். ஹதீஸ்ல இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத் தமி. சைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடுகிறான். இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் ஓடுகிறான். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சைத்தான் உடலில் இருக்கிறான், மாற்று கருத்து இல்ல. ஆனா என்ன சொல்றாங்க? சைத்தான் நோயை ஏற்படுத்துவான், சைத்தான் கைகால முடக்குவான், சைத்தான் பைத்தியத்தை ஏற்படுத்துவான் என்று சொல்றீங்களே, அதுக்கு என்ன ஆதாரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சைத்தான் ரத்தத்தில் கலந்திருக்கிறான். சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? உங்க ரத்தத்தில் கலந்திருக்கக்கூடிய சைத்தான் உங்க உடம்புல நோய் ஏற்படுத்துவான்னு சொன்னாங்களா? கையால முடக்குவான்னு சொன்னாங்களா? பைத்தியத்தை ஏற்படுத்துவான் என்று நபி அவர்கள் சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? ஃபஇன்னி ஹஸீது அன் யுக்தஃப ஃபீ குலூபிகுமா, ஃபஇன்னி ஹஸீது அன் யுக்தஃப ஃபீ குலூபிகுமா. உங்களுடைய உள்ளங்களில் கெட்ட எண்ணங்களை சைத்தான் போட்டு விடுவானோ என்று நான் அஞ்சுகிறேன். சைத்தான் உடலில் இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தது என்ன? உன்னுடைய உள்ளத்தில் கெட்ட எண்ணங்களை போட்டு விடுவான். அதான் சைத்தானால முடியும். இன்னைக்கு இவன் என்ன செய்யறான்? சைத்தானால கையை முடக்க முடியும், காலை முடக்க முடியும், நோயை ஏற்படுத்த முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சைத்தான் என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சைத்தான் சொல்வதை எடுத்து சொல்கிறான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்டுகளை ஈகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இறைவனுக்கு உருவம் உண்டா? தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மற்றும் சுன்னத் வல் ஜமாத்துக்கு இடையே நடந்த மாபெரும் விவாதம். 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. பித்தத்வாதிகள் யார்? 2 டிவிடிகளாக விலை ரூபாய் 60 மட்டுமே. கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சைத்தானே என்ன சொல்றான்? சைத்தானே சொல்லிட்டான், எனக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் இதுதான்ப்பா, இதுக்கு மேல வேற எந்த அதிகாரமும் இல்ல. சைத்தானே சொல்றான் திருமறை குர்ஆன்ல. என்ன சொல்றான்? மறுமையில நரகவாசிகள் நரகத்துக்கு போனதுக்கு பின்னாடி
சைத்தானும் நரகத்துக்கு போவான். அப்போ சைத்தான் நரகவாசிகளை பார்த்து சொல்லுவானா, நரகவாசிகள் சைத்தானை திட்டுவாங்க, உன் பேச்ச கேட்டு வந்தோம், கடைசியில் நரகத்துல வந்து தள்ளி விட்டியடா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சைத்தான் சொல்லுவானா, திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கால சைத்தானு லம்மா குலியல் அம்ரு, தீர்ப்பு வழங்கப்பட்டு முடிக்கப்பட்ட பிறகு அல்லாஹ் தீர்ப்பு வழங்கி விடுவான். நீ சொர்க்கத்துக்கு போ, நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கவாசி, நீ நரகவாசி, அல்லாஹ்வுடைய தீர்ப்பு உறுதியாகிவிடும். அதற்கு பிறகு சைத்தான் சொல்வான், இன்னல்லாஹு வஅதக்கும் வஅதல் ஹக்கி, அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியை தந்தான். வஅத்துக்கும், நானும் வாக்குறுதியை தந்தேன். ஃபஹ்லத்துக்கும், ஆனால் என்னுடைய வாக்குக்கு நான் மாறு செய்கிறேன், என்னுடைய வாக்கை நான் மீறிவிட்டேன். சொல்லிட்டு சைத்தான் சொல்லுவானா, வமா கானலி அலைக்கும் மின் சுல்தான், உங்கள் மீது எனக்கு என்ன அதிகாரம் இருந்தது? சைத்தானுடைய அதிகாரத்தை பற்றி பேசக்கூடிய வசனம், சைத்தான் உலகத்தில் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன என்பதை மறுமையில் சொல்வான். என்ன சொல்வான்? உங்கள் மீது எனக்கு என்னப்பா அதிகாரம் இருந்தது? இல்ல அந்த ஆவுத்துக்கும், கெட்ட காரியங்களுக்கு, தீமையான காரியங்களுக்கு உங்களை அழைத்ததை தவிர உங்கள் மீது எனக்கு வேற எந்த அதிகாரமும் இல்லையே. சைத்தான் சொல்லுவான், கெட்ட காரியத்துக்கு உங்களை அழைப்பதை தவிர வேற எந்த அதிகாரத்தையும் அல்லாஹ் எனக்கு வழங்கலையே, எந்த அதிகாரம் எனக்கு தரப்படலையே. நானும் உனக்கு கையை பிடிச்சு மது கடைக்கு வான்னு கூட்டிட்டு போனேனா? விபச்சாரம் செய்யலாம் என்பதற்கு உன்னை வலுக்கட்டாயமாக நிர்பந்தித்தேனா? தர்காக்கு வா என்று உன்னை வலுக்கட்டாயமாக அழைத்து சென்றேனா? நான் கூப்பிட்ட நீ வந்த அந்த ஒரு அதிகாரத்தை தானே அல்லாஹ் எனக்கு வழங்கியிருந்தான், வேற அதிகாரம் இல்லையே என்று சைத்தான் சொல்லுவான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், சைத்தானே சொல்லிட்டான், கெட்ட காரியத்தை அழைக்கதான் என்னால முடியும், கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்த மட்டும்தான் என்னால் இயலும். வேற ஒரு உடம்புல ஊடுருவி நோயை ஏற்படுத்துவதோ, பைத்தியத்தை ஏற்படுத்துவதோ, கை கால்களை முடக்குவதோ, அது எந்த அதிகாரம் எனக்கு இல்லை என்று சைத்தானே சொன்ன பிறகு அல்லாஹ் அதை ஆமோதித்து திருமறை குர்ஆனில் கியாமத் நாள் வரைக்கும் நீடிக்கக்கூடிய வசனமாக ஆக்கிய பிறகு சைத்தானால கையை முடக்க முடியும், காலை முடக்க முடியும், பைத்தியமாக ஆக்க முடியும் என்று நீ சொல்றியப்பா, இதை எப்படி ஏத்துக்கிறது? சில ஹதீஸ்கள்ல இருக்குதுன்னா அது குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தி. குர்ஆன் என்பது 100% கன்ஃபார்மாக அதுல எந்த அனுமானமும் இல்லாமல் இறைவேதம் என்பது நிரூபிக்கப்பட்டது. வலிமையான ஆதாரம், ஹதீஸும் ஆதாரம் தான். குர்ஆனோடு ஒத்து பாருங்க. எல்லா இமாம்களும் கடைபிடிச்ச வழி. குர்ஆனை சொல்லும் போது இமாம்கள் சொல்லுவாங்க, குர்ஆன் என்பது அது கத்தாயி, அது ரொம்ப உறுதியான ஆதாரம். ஹதீஸ்கள் என்பது அதுவும் ஆதாரம் தான். ஹதீஸ்களை எப்படி எடுத்துக்கணும்? ஹதீஸ்கள் 3 வகை இமாம்கள் சொல்லி தராங்க. அதெல்லாம் படிக்க மாட்டீங்களா? புத்தகங்களை புரட்டி பார்க்க மாட்டீங்களா? ஹதீஸ்கள்ல 3 வகை இருக்குது. என்ன 3 வகை? சில ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு ஒத்து வரும், 20 வகையான ஹதீஸ். இன்னும் 2வது வகை இருக்குது, அந்த ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக வரும், குர்ஆன்ல இல்லாத கூடுதல் தகவல்களை கொண்டு வரும். இது 2வது வகை. 1வது வகை குர்ஆனில் உள்ள கருத்தை ஒத்து வரக்கூடிய வகை. 2வது குர்ஆனில் இருக்கக்கூடிய கருத்துக்கு விளக்கமாக கூடுதல் கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய ஹதீஸ். இது 2வது வகை. 3வது வகை இருக்குது, குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்கள். இந்த குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஹதீஸ்களை விட்டுவிட வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று இமாம்கள் சொல்லி இருக்கிறாங்களே. குர்ஆனுக்கு மேல என்ன ஆதாரம்? அருள குர்ஆன் ஏன் உருவானா? குர்ஆனுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுங்க, குர்ஆனுக்கு மதிப்பை கொடுக்க வேண்டிய மதிப்பை கொடுக்கணும். அதை விட்டு விட்டு குர்ஆனுக்கு முரண்பட்டாலும் செய்திகளை ஏற்றுக்கிறோம் என்று சொன்னால் அதனால் வழிகட்ட ஒரு கொள்கை உருவாகிறது. இணை வைப்பு கொள்கை தௌஹீத் என்ற பெயரால் ஊடுருவுகிறது. இதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த சூரியன் அந்த சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல எப்படி வருது தெரியுமா? சூரியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. அப்படியே அந்த ஹதீஸ பூசி முழுவதும் பாக்குறாங்க. அதுல என்ன வருது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதால் அவர்கள் மனைவியுடன் சேராமலேயே சேர்ந்ததாக அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. இந்த பாதிப்பு 6 மாதம் இருந்தது. கடைசியில் ஜிப்ரீல் வந்தார். ஒவ்வொரு முடிச்சாக அந்த சூனியம் போடப்பட்ட அந்த முடிச்சை அவிழ்த்து விட்டார். ஒவ்வொரு முடிச்சை அவிழ்க்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மென்மையை உணர்ந்தார்கள். எப்படிப்பட்ட மென்மை? அந்த சூனிய முடிச்சுகளை அவிழ்த்தவுடன் தான் முழுமையாக அவிழ்த்த பிறகு நபி ஸல்லல்லாஹு கண்ணமா நுசித மின் இகால், கட்டு போடப்பட்டவர் எப்படி கட்டுகளை உதறிவிட்டு எழுவாரோ, ஒரு மனுஷனை கட்டி போட்டிருக்கோம், கயிறை வச்சு சங்கிலி வச்சு கட்டி போட்டிருக்கோம், அவரை கட்ட அவுத்து விடுறோம், அவர் எவ்வளவு சுதந்திரமா சந்தோஷமா நிம்மதியா சுவாரஸ்யமா எந்திரிப்பாரு. அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கட்டு போடப்பட்டவர் கட்டிலிருந்து விடுபடுவதை போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அப்போது சூனியத்திலிருந்து விடுபட்டார்கள். ஹதீஸ்ல இருக்குது. அப்ப என்ன சொல்ல வரீங்க? 6 மாத காலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடங்கி கிடந்தாங்க. ஹதீஸ்ல இருக்க செய்தில இருக்குது. முடங்கி கிடந்தாங்க. சங்கிலியால ஒரு மனுஷனை கட்டி போட்டா எப்படி அவன் ஒண்ணும் செய்ய முடியாம அவன் ஜெயில சிறைவாசியா இருப்பானோ, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க கட்டு போடப்பட்டு ஒரு இடத்தில் முடக்கப்பட்டார்கள் என்ற செய்தியை சொல்றீங்களே, இது தூதுத்துவத்துக்கு உகந்த செய்தியா? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி உடைய ரிசாலத்து என்ன ஆச்சு? திருமறை குர்ஆன் அந்த 6 மாத காலத்துல அவங்களுக்கு அருளப்பட்டிருக்குமே, அவங்களுடைய புத்தியில் பாதிப்பு ஏற்பட்டதென்றால், அவங்களுடைய அறிவில் பாதிப்பு ஏற்பட்டதென்றால், அப்ப இந்த திருமறை குர்ஆனுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகுமே. கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு தான் சொல்கிறோம், இந்த சூனியம் என்பது ஒரு மூட நம்பிக்கை. அது ஹதீஸ் என்ற பெயரில் தவறுதலாக வந்துவிட்டது. அது தவறு என்பதற்கு என்ன ஆதாரம்? குர்ஆனுக்கு முரணாக இருக்கிறது. இதுதான் அதற்கு ஆதாரம். இந்த சூனியம் என்பது ஒரு விரிவான ஒரு டாபிக். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்தில் இந்த சூனிய கலை ஒரு பேர் போன கலை. அந்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை. இந்த சம்பவத்தை ஒண்ணு நம்ம விளங்கினாலே போதும், சூனியத்தால் என்ன செய்ய முடியும், சூனியம்னா என்ன என்பதை நீங்கள் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல சூனியக்காரன் நிறைய பேர் இருந்தான். இந்த மாதிரியான தந்திர வித்தைகளை எல்லாம் செஞ்சு மக்களை ஏமாத்தி கொண்டிருந்தான். சூனியம்னா என்ன? மேஜிக் தான். மேஜிக்கும் சூனியத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? மேஜிக் செய்யறவன் இது மேஜிக்னு சொல்லி செய்வான். அதை பார்க்கிறவன் இது ஒரு கண்கட்டி வித்த, இதுல ஏதோ ஒண்ணு மர்மம் இருக்குது, ஆனா இதுல எந்த ஒரு சக்தியும் இல்ல, ஆற்றல் இல்ல, மாந்திரிகம் இல்லை, மந்திரம் இல்லை என்ற நம்பிக்கையோட மேஜிக்கை செய்பவன் செய்வான். அதை பார்ப்பவர்கள் பார்ப்பார்கள். அதே மேஜிக்க சமுதாயத்தில் சில பேர் செய்யறான். சாமியாருங்கிற பேர்ல என்ன சொல்லலாம்? நல்ல நிறைய முடி வளர்த்துக்கிட்டு அந்த முடிக்குள்ள எலுமிச்சை மரத்தை ஒளிச்சு வைக்கிறான். மண்டையில சொல்லிக்கிறாப்புல எலுமிச்சை மரத்தை எடுக்கிறான். பத்தியா, என் கையில எலுமிச்சை மரமே இல்லாம இருந்துச்சு, இப்போ பத்தியா பழம் வந்துருச்சு. மேஜிக் செய்யறான், கண்கட்டி வித்தை செய்யறான். இந்த வித்தையை செய்துவிட்டு அவன் மக்கள் மத்தியில் எந்த கொள்கையை புகுத்துகிறான் என்றால், ஒரு மேஜிக்கை செய்துவிட்டு எனக்கு சக்தி இருக்கிறது, இல்லாத பொருளை வர வைப்பேன் என்ற நம்பிக்கையை ஊட்டுகிறான். இதான் சிகிருங்கிறது. சிகிருக்கும் மேஜிக் என்ன வித்தியாசம்னா, சிகிருல மேஜிக் தான் இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடியவன் ஒரு தப்பான நம்பிக்கையை புகுத்துவான், சக்தி இருக்கிறது என்று வாதிடுவான். இதை யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் விவரம் உள்ள ஆட்களா இருந்தா இதை தெளிவா உணர்வாங்க. அவங்க கேட்பாங்க, தலையில நீ எலுமிச்சை மரத்தை எடுக்கிற இல்ல, நிறைய முடி வச்சிருக்க, எலுமிச்சை மரத்தை ஒளிச்சு வைக்கிற, அதனால உன்னால பழத்தை எடுக்க முடியுது, உண்மையிலே உனக்கு ஆற்றல் இருந்தா, ஒரு அறிவாளி கேட்பான். என்ன கேட்பான்? உண்மையில உனக்கு ஆற்றல் இருந்தா உன் மண்டையில இருந்து பூசணிக்காய் எடுத்து பார்ப்போம், தர்பூசணியா எடுக்கணும், பூசணியா பப்பாளி எடுக்கணும், உன்னால முடியுமா? ஒரு அறிவாளி கேட்பான். மண்டையில இருந்து பூசணிக்காய் எடுக்க முடியுமா? எலுமிச்சை மரத்தை ஒளிச்சு வைக்கிற இம்புட்டு காலம் இருக்குது,
பூசணிக்காய் எங்கிட்ட ஒளிச்சு வைக்கிறது? ஒளிச்சு வைக்க முடியாது, காட்டி கொடுத்துருமே. இதுதான் சூனியம் என்பது. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான். அதுல மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் சூனியக்காரர்களுக்கும் போட்டி நடக்குது. TNDJ வீடியோ விஷன் வழங்கும் புதிய வெளியீடுகள் சகோதரர் PJ ஆற்றிய உரைகள், தொழ அனுமதிக்கப்பட்ட மஸ்ஜிதுகளும் தடை செய்யப்பட்ட மஸ்ஜிதுகளும், தௌஹீத் ஜமாத் சந்தித்த விவாதங்கள், TNDJ ஏற்படுத்திய ஒற்றுமை, சுன்னத் வல் ஜமாத் யார், பிரிவினைகள் ஏன், அன்பான அழைப்பு, சகோதரர் அல்தாஃபி ஆற்றிய உரைகள், சுயநலமும் விளம்பர மோகமும், விமர்சனங்களுக்கு அஞ்ச மாட்டோம், சத்திய பிரச்சாரமும் சந்திக்கும் இடையூறுகளும், மாநபி வலியா மதுகபு வலியா, முகரம் மதத்தின் பெயரால் சகோதரர் MI சுலைமான் ஆற்றிய உரைகள், குர்பானி மற்றும் தொழுகையின் சட்டங்கள், சீரழிக்கும் சின்னத்திரை, தடைகளை தகர்த்தெறிந்த இஸ்லாம், பயனளிக்காத உறவுகள், நல்ல நண்பர்களா தீய நண்பர்களா மற்றும் வெள்ளி மேடைகள், இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், மேலூர், பெரியபாளையம், பாண்டிச்சேரி, கடையநல்லூர், இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம், கடிதம் கேள்வி பதில் மற்றும் காணத்தூர், மதுரை, RS மங்கலம். ஒரு சீடியின் விலை ரூபாய் 20 மட்டுமே. தொண்டியில் நடைபெற்ற விவாதம் 2 டிவிடிகளின் விலை ரூபாய் 60 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் நம்பர் 25215226. சூனியக்காரர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் பெரிய சூனியக்காரனா, நீ பெரிய சூனியக்காரனா என்று பார்ப்போம். வா, உன்னுடைய சூனியத்தை நீ செய், என்னுடைய சூனியத்தை நான் செய்கிறேன். 2 பேர் என்ன செய்றாங்க? போட்டிக்கு வர்றாங்க. அப்போ மூசா நபியுடைய எதிரிகள் அந்த சூனியக்காரர்கள் கைத்தடிகளையும் கயிறுகளையும் போடுகிறார்கள். அது அல்லாஹ் எப்படி சொல்றான்? அவர்கள் கைத்தடிகளையும் கயிறுகளையும் போடும்போது அது அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த கைத்தடிகள் கயிறுகள் அசைவது போல், சீர்வது போல், நகர்வது போல் தோற்றமளித்தது. இது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த மூசா நபிக்கு எதிராக வந்தாங்க இந்த சூனியக்காரர்கள். இவங்க செஞ்ச இந்த சூனியத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வஜாஊ பிஸஹரின் அலீம், மிகப்பெரிய சூனியத்தை செய்தார்கள். மூசா நபியுடைய எதிரிகள், ஃபிரௌனுடைய கூட்டாளிகள் செஞ்ச சூனியம் எப்படிப்பட்ட சூனியமா? பெரிய சூனியமா, மிக பிரம்மாண்டமான சூனியமா. அந்த பிரம்மாண்டமான சூனியத்தால் என்ன செய்ய முடிஞ்சிச்சு? அதான் யோசிக்கணும். பிரம்மாண்டமான சூனியம் நல்லா சொல்றான். அந்த பிரம்மாண்டமான சூனியத்தால என்ன செய்ய முடிந்தது? கயிறையும் கைத்தடியும் போட்டான், அது அசைற மாதிரி காட்டினான். பாம்பு மாதிரி கூட இல்ல, குர்ஆன்ல பாம்புங்கிற வார்த்தை இல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கைத்தடியை பத்தி சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறான், ஃபைதாஹிய சோபானும் முபீன், மூசா நபி போட்ட கைத்தடி தெளிவான பாம்பாக மாறியது. இது மூசா நபி போட்ட கைத்தடி. ஆனா ஃபிரௌனுடைய கூட்டாளிகள் கைத்தடிகளையும் கயிறுகளையும் போட்டார்களே, அல்லாஹ் பாம்புன்னு சொல்லல, என்ன சொல்றான்? அது சீருவது போல், நகர்வது போல் தோற்றமளித்தது. இதான் பிரம்மாண்டமான சூனியத்தால செய்ய முடிஞ்சு. என்ன செய்ய முடிஞ்சு? சூனியத்தால கையை முடக்க முடியும்னா, காலை முடக்க முடியும்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூளையில பாதிப்பு ஏற்படுத்த முடிந்தது என்று இன்றைக்கு சிலர் நம்புகிறார்களே, அது முடியும் என்றால் எல்லா சூனியக்காரர்களும் ஃபிரௌன் கூட்டினான். ஒரு சூனியக்காரன் இல்ல, 2 பேர் இல்ல. ஃபிரௌன் மூசா நபிக்கு எதிராக கூட்டினானே, ஒரு ஆள் இல்ல, 2 ஆள் இல்ல. பூமியில உள்ள எல்லா சூனியக்காரனும் வாங்க சொல்லி ஆக சூனிய மிகப்பெரிய தேர்ச்சி பெற்றவன், சூனிய கலையில பாண்டித்துவம் பெற்றவன், அப்படிப்பட்ட சூனியத்தை தேர்ச்சி பெற்ற பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் அழைத்து எல்லோரையும் கூட்டி அவங்க செஞ்ச சூனியம் மிக பிரம்மாண்டமான சூனியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இவ்வளவு பேர் சேர்ந்து என்ன செய்ய முடிஞ்சிச்சு? கையை காலை முடக்க முடியும்னா, மூசா நபியுடைய கையை முடக்கி இருந்தா அது கைத்தடியை போட முடியுமா? கையை முடக்கி இருக்கிற மூசா நபிய, அல்ல மூசா நபியுடைய மூளையில பாதிப்பு ஏற்படுத்தி பைத்தியமாக்கி இருக்க வேண்டியதுதானே? என்னமோ செஞ்சிருக்கலாம். அவ்வளவு சூனியக்காரர்களும் கூடி மூசா நபி அவர்களுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உடல்ல பாதிப்பு ஏற்படுத்த முடிஞ்சுச்சா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கையை முடக்க முடிஞ்சா? காலை முடக்க முடிஞ்சா? மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுல மூளையில சேஞ்ச் பண்ண முடிஞ்சுச்சா? உலகத்தில் உள்ள அத்தனை சூனியக்காரன் சேர்ந்து என்ன செய்ய முடிஞ்சிச்சு? கயிறை நெளிகிற மாதிரி ஆக்கணும், கைத்தடிய அசைகிற மாதிரி ஆக்கணும். இதுதான்ப்பா சூனியத்தால செய்ய முடியும். சூனியத்தால உச்சகட்டமா செய்ய முடியும். இதுதான்
இதை நீங்க விளங்க வேண்டாமா? இது அழகா செய்யலாமே. மேஜிக்ல செய்யறானே, ஒரு பையில ஒண்ணுமே இல்ல, முட்டை எடுக்கிறான், மேஜிக்னு சொல்றான், அந்த இடத்துல பறக்கிறான். நம்ம ஊர்ல அந்த மேஜிக் இல்லாதனாலும் வெளிநாடுகள்ல, அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல இந்த மேஜிக்களை ஒரு பெரிய அளவில் வளர்ந்து கொண்டு வருகிறது. டேவிட் கபாஃபீல்ட் என்ற ஒரு மேஜிக்காரன், அவன் என்ன செய்யறான் தெரியுமா? எந்த கயிறும் இல்ல, எந்த சாதனமும் இல்ல, வானத்துல அப்படியே பறக்கிறான். வானத்துல அப்படியே பறக்கிறான். நீங்க நெட்ல பார்க்கலாம், ஆக்சன் சேனல்ல பார்க்கலாம். வானத்துல பறக்கிறான். இது அந்த காலத்துல, இந்த காலத்துல இந்த மேஜிக்க செஞ்சு இதை செய்யறவன் மேஜிக்னு சொல்றான். என்ற எந்த சக்தியும் இல்லப்பா, ஆற்றல் இல்லப்பா, என்ற எந்த மந்திரமும் இல்லப்பா, நான் மேஜிக் தான் பண்ணேன், தந்திரம் தான் செய்தேன் என்று சொல்லுகிறான். இதே இவன் செஞ்சுட்டு நான் சூனியத்தால செஞ்சேன், சைத்தான சொன்னேன், ஜின்னால செய்தேன், எனக்கு ஆற்றல் இருக்குது, மறைமுக சக்தி இருக்கு என்று சொன்னால் அதையும் நம்புவதற்கு பல மூடர்கள் இந்த சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஒண்ணுமில்லாத விஷயத்தை நம்புறான், வானத்தில் அந்த இடத்துல பறக்கிறான், அவன் இதை நம்ப மாட்டானா? இதையெல்லாம் செய்யறவன் சொல்றான் இது மேஜிக். லாஜிக் இல்ல மேஜிக் நீங்க கேள்விப்படலையா? பாத்தீங்கன்னா மேஜிக்க செய்யறான், லாஜிக்கே இல்ல. எப்படி இவன் செஞ்சான், எப்படி இதை வர வச்சான், எப்படி இதை மறைய வச்சான், அறிவுல படவே படாது. அதையெல்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்றான் இது மேஜிக் தான், எந்த சக்தியும் இல்ல அப்படிங்கிறான். இதையெல்லாம் கண்கூடா பார்த்துக்கிட்டு நம்ம இந்த சூனியத்தை போய் கையை முடக்க முடியும், காலை முடக்க முடியும் என்று நம்பினால் அது குர்ஆன்ல இல்ல, அல்லாஹ் மறுக்கக்கூடிய அம்சம். இதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? இப்படி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவம் நமக்கு தெளிவாக சூனியம் என்பது ஒரு பொய் என்பதை நமக்கு சொல்கிறது. தூதர்மார்களை மக்கள் மறுத்தார்கள். என்ன சொல்லி மறுத்தாங்க தெரியுமா? சாஹிருன் கத்தாப், இவர் பிராடு செய்யக்கூடிய, பொய் சொல்லக்கூடிய சூனியக்காரர் என்று சொல்லி மறுத்தார்கள். அப்ப சூனியக்காரருடைய தன்மை என்ன? பொய் சொல்லுவான், பிராடு பண்ணுவான். நீங்க என்ன சொல்றீங்க? சூனியத்தால கையை முடக்குவாங்க நீங்க, அப்படின்னா உண்மை நம்புறீங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? சாயிர் சூனியக்காரனுடைய தன்மை என்ன தெரியுமா? அவன் கத்தாப், அவன் பொய்யன், அவன்கிட்ட உண்மை இருக்காது. அவன் கையை முடக்குவதாக சொன்னால் அது பொய் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள்? வலா மூமினு பிஸ்ஸஹர், சிஹரை உண்மை என்று நம்புபவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. முஸத்திக்கும் பிஸ்ஸஹர், சூனியத்தை நம்பணும். எப்படி நம்பணும்? அது ஒரு பிராடு வேலை, அது ஒரு பொய் பித்தலாட்டம், ஏமாற்று கலை என்று நம்பணும். அது உண்மை நம்பலாமா? அது செய்யறானே, அவன் செய்யற மாதிரி நடக்குது, அவனுக்கு சக்தி இருக்குது, அப்படி நம்பினா நீ சொர்க்கத்துக்கு போக முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களே. சூனியம் செய்யறவன் என்ன சொல்றான்? கையை முடக்குவேன், காலை முடக்குவேங்கிறான். அதே மாதிரி நீங்க நம்புறீங்கன்னா அப்ப நீங்க எப்படி சொர்க்கத்துக்கு போக முடியும்? நாம எப்படி வெற்றி பெற முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டாமா? ஆக இந்த சூனியத்துல நாம் ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும். இந்த ஜின்களை பற்றி நம்ம சொல்ல வேண்டி இருக்கிறது. ஜின்களை பற்றி, ஜின்களை மனிதர்களால் வசப்படுத்த முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது குர்ஆன் ஹதீஸுக்கு எதிரான நம்பிக்கை. ஜின்னுன்னு ஒரு இனம் இருக்கிறது, உண்மைதான். மனிதர்கள் நம்ம இருக்கிற மாதிரி ஜின்கள் என்று ஒரு இனம் இருக்கிறது, ஒரு கூட்டம் இருக்கிறது. திருமறை குர்ஆன் சொல்கிறது. ஆனா அவங்களுக்கு நமக்கும் எந்த ஒரு டச்சப்பும் இல்ல. ஒரே ஒரு டச் இருக்கு, என்னன்னா அவங்க நமக்கு கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவாங்க, அவ்வளவுதான். அதை தவிர்த்து ஜின்களை நாம வசப்படுத்த முடியுமா என்றால் முடியாது. ஏன்? ஜின்கள்ங்கிறது எப்படிப்பட்ட படைப்பு? கொஞ்சம் அறிவு ரீதியில யோசிச்சு பாருங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. ஒரு அறிவுல உயர்ந்த மனிதன் தான், ஆற்றலில் உயர்ந்த மனிதன் தன்னை விட அறிவில் தாழ்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களை வசப்படுத்துவான். ஜின்கள் யாரு? மனிதர்கள் மாறி பகுத்தறிவு வழங்கப்பட்டவர்கள், மனிதர்கள் மாறி அறிவு வழங்கப்பட்டவர்கள், மனிதர்கள் மாறி அவங்களுக்கு கொள்கை கோட்பாடுகள் இருக்குது. சொல்ல போனா மனிதர்களை விட சக்தி அவங்களுக்கு அதிகமா இருக்குது. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு நீண்ட நெடிய தூரத்திலிருந்து ஒரு பொருளை ஜின்கள் கொண்டு வந்து விடும். அப்படி பெறுவோம் ஆற்றல். பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் கட்டக்கூடிய ஆற்றல் ஜின்களுக்கு இருக்குது.
ஒரு வலிமையில உயர்ந்த ஒரு படைப்பினம் அந்த படைப்பினத்தை வலிமையில் தாழ்ந்த ஒரு மனிதனால் எப்படி அடக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. ஜின்களை வசப்படுத்துவது என்பது அல்லாஹ் ஒரே ஒரு நபிக்கு மட்டும் சிறப்பம்சமாக வழங்கியிருந்தான். யாரு? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுக்கு அல்லாஹ் ஜின்களை வசப்படுத்தி கொடுத்தான். அது அவர்களுக்கு மட்டும். உலகத்தில் யாருக்குமே அந்த தகுதி இல்ல, அந்த அந்தஸ்து இல்ல. அல்லாஹ் அதை கூட சொல்லும் போது சுலைமான் நபி அவங்களா ஜின்களை வசப்படுத்திக்கல, அவங்களா ஜின்களை வசப்படுத்திக்கிட்டாங்களா? அல்ல, அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கல. சுலைமான் அவங்களுக்கு ஜின்களை வசப்படுத்தி கொடுத்ததை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது நாம் ஜின்களை சுலைமானுக்கு வசப்படுத்தி கொடுத்தோம், அல்லாஹ் கொடுத்தான். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல், ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு, 5 டிவிடிகளாக, விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரமனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. சுலைமான் நபியா வசப்படுத்த முடியாது. அல்லாஹ் ஜின்களை சுலைமான் அவங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமான் துவா செய்யறாங்க, இறைவா எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு இந்த பாக்கியத்தை எனக்கு மட்டும் வழங்குவாயாக, எனக்கு பிறகு யாருக்குமே கிடைக்காத ஒரு சிறப்பம்சமாக இது இருக்க வேண்டும் என்று துவா செய்யறாங்க. ஆக ஜின்களை வசப்படுத்த என்பது சுலைமான் அவங்களுக்கு மட்டும் உரிய ஒரு சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு ஜின்னை கட்டி போட நாடிய போது சுலைமான் அவங்க செஞ்ச இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சு பார்க்கறாங்க. நினைச்சு பார்த்துட்டு சரி ஜின்களை நம்மளால வசப்படுத்த முடியாது என்று என்ன செய்யறாங்க, அவர்கள் புரிந்து கொண்டு சுலைமான் அவங்க செஞ்ச இந்த பிரார்த்தனை மூலம் அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்து கொண்டு அந்த முயற்சியில ஈடுபடாம அந்த முயற்சியை விட்டு விடுகிறார்கள். இப்படி ஜின்களை வசப்படுத்த முடியாது என்பதை திருமறை குர்ஆனும் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதை நமக்கு சொல்கிறது. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். இந்த கொள்கைகளுக்கெல்லாம் நாம் வழிவிட்டோம் என்றால் எல்லா அனாச்சாரங்களும் சிறுக்குகளும் இணை வைப்பு காரியங்களும் உள்ளே நுழைந்துவிடும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எல்லாவின் நல்லடியார்களே, உங்களுக்கு சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனமாக கேட்டு மனதில் பதிய வைத்துக் கொண்டு சிறுக்குரிய அளவுகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நேரத்திலும் குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கக்கூடிய முரண்படக்கூடிய எந்த கொள்கைகளுக்கும் நாம் இடம் தரக்கூடாது. அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்பி திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனை அடிப்படையில் இஸ்லாத்தை தூய்மையான அடிப்படையில் நம்பி செயல்படுத்தி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் என்னையும் அனைவரையும் ஆக்கியல்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الله أكبر الله